நந்தகுமாரோட மனைவி இது இருக்காங்களே ராதா, இவங்களை கொல்லறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். அங்க அவரை மடக்கி பிடிச்ச போது இது இருக்காங்களே பூமிகா, இவங்க குழந்தைய தேவிகாவை பணயமா பிடிச்சு வச்சு தப்பிச்சிட்டாரு. இந்த 2 சம்பவத்தையும் என் கண்ணால பார்த்தேன் சார். சார், இவங்க பேர் பூமிகா. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மதனோட மனைவி இவங்க தான். நந்தகுமார் உயிரோட இருந்துகிட்டே எப்படிலாம் இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்காங்கன்னு அவங்களே உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறாங்க. இவங்க பேரு ஜோதிகா. இந்த ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்கதான் நந்தகுமார் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவங்க அனுபவிச்ச வேதனைய உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. இவங்க பேர் ராதா. நம்ம எல்லாரும் கொலை செய்யப்பட்டதா நம்பிட்டு இருக்கிற நந்தகுமாரோட மனைவி. சொல்லுங்கம்மா. இவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். நந்தகுமார் தான் இறந்து போனதாகவும் மதன் தன்னை கார்ல எரிச்சு கொன்னா மாதிரி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி சட்டத்தையும் கோட்டையும் ஏமாத்தி நம்ப வச்சு மாறு வேஷத்துல சமூக விரோதமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கிற அந்த நந்தகுமாரை விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சு நந்தகுமாரை கைது பண்ணி தூக்கு கயிறு முன்னாடி நிக்கிற மதனை எப்படியாவது காப்பாத்தணும் சார். எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஒரு குற்றவாளி சட்டத்தை மீறி நீதியை ஏமாற்ற நான் விடமாட்டேன். நான் இந்த வழக்கை காவல்துறை அதிகாரிக்கு உத்தரவிட்டு மறு விசாரணை செய்ய சொல்றேன் சார். ரொம்ப நன்றி மேடம். மேடம் மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க. உங்களை பார்க்க தான் மேடம் வந்திருக்கேன். உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு விஐபி அறிமுகப்படுத்த வந்திருக்கேன். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ஷாக்கா இருக்கா இல்ல சர்ப்ரைஸா இருக்கா? இப்படி ஒரு விஐபி கூட்டிட்டு வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? நீங்க உள்ள வச்ச சுதந்தா. நீங்க வெளியில எடுத்த மதன் இப்போ உள்ள இருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன நினைச்சீங்க? எங்களுக்கும் புத்தி இருக்கு. நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணா எங்களுக்கும் பண்ண தெரியாதா? நானும் அதே ஆள் மாறாட்டத்தை பயன்படுத்தி தான் சுதனை வெளியில கொண்டு வந்த மதனை உள்ள தள்ளிட்டேன். மதன் மாதிரியே இருக்கிற சுதனை நீங்க பார்த்தது, அவனை மதனா நடிக்க சொன்னது, தங்கச்சி கல்யாணத்துக்காக சுதன் சம்மதிச்சது, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? மதனுக்கு விதிச்ச தூக்கு நிச்சயம். இனி இறுதி சடங்குக்கு என்ன பண்ணுமோ அதை பாருங்க. நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் சொல்றதுதான் நடக்கும். உண்மையான குற்றவாளி நந்தகுமாரை கண்டுபிடிக்காம
நிரபராதி மதனை தப்பா கைது பண்ணி ஒரு நல்ல மனுஷனுக்கு தூக்கு வாங்கி கொடுத்த தண்டனைக்காக நீங்க தான் உங்க காக்கி சட்டையை கைட்ட போறீங்க. இதுதான் நடக்கும். என்ன பாக்குறீங்க? கடைசியா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். நந்தகுமார் உயிரோட தான் இருக்காருன்ற உண்மையை ஒத்துக்கிட்டு நீங்களே மதனை விடுதலை பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு விருது கிடைக்கும், இல்ல உங்களுக்கு விலங்கு தான் கிடைக்கும். பார்க்கலாம் மேடம். எனக்கு உத்தியோகம் போகுதா இல்ல மதனோட உயிர் போகுதான்னு பார்க்கலாம். பூமிகா, ஜோதிகா, ராதா எல்லாரையும் கூட்டிட்டு போய் நீதிபதி கிட்ட பொய் சாட்சி சொல்ல வச்சு மறு விசாரணை பண்ண வச்சதுனால மதன் தப்பிச்சிருவான்னு தப்பு கணக்கு போடாதீங்க. மதன் தூக்கில தொங்குறத யாராலையும் காப்பாற்றவே முடியாது. மிஸ்டர் பாண்டியன், சத்தியம் தோத்ததா சரித்திரமே இல்ல, அநீதி ஜெயிச்சதா வரலாறே இல்ல. ஜெயிக்க போறது நீங்களா இல்ல நாங்களான்னு பாத்துடலாமா? பாத்துடலாம். சவாலா? சவால். இந்த நம்பர் யாருக்கும் தெரியாதே. இது ஆந்திரால வாங்கின சிம்மாச்சே. பொண்ணு வீட்டு வகைராக்கு மட்டும் தானே இந்த நம்பர் தெரியும். ஆனா இப்ப வந்திருக்கிற நம்பர் லோக்கல் நம்பரால இருக்கு. ஹலோ రేయ్ నందకుమార్, నేను బలరాం నాయుడు பேசுறேன். நீ கட்டி போட்ட இடத்துல இருந்து தப்பிச்சிட்டேன்டா. இப்ப நான் நேரா போய் சக்தி மேடம் கிட்டயோ இல்ல அர்ச்சனா மேடம் கிட்டயோ உன்னை பத்தி உண்மை எல்லாத்தையும் சொல்லி உன் முகத்திலேயே கிழிக்கிறேன் பாரா. டேய், நீ ஏற்பாடு செஞ்சிருக்கிற கல்யாணத்தை நிறுத்துறேன் பாரா. டேய் பல்ராம், நீ என் கையில மட்டும் சிக்கன அவனை கொன்றுவண்டா. உன்ன மரியாதையா என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடு. உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் நீ என் கஸ்டடியில இருப்ப. கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சு, உன்னை விட்டுருவேன். டேய், அதுக்கு வேற ஆள பாரா. இப்போ போய் உன் குட்டை உடைக்கிறேன்டா. ஏய், You are calling is switched off. இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. என்ன பண்ணலாம்? கார்த்திகா, கார்த்திகா. என்ன பல்ராம் நாயுடு, எதுக்கு இவ்வளவு பதட்டமா ஓடி வர்றீங்க? முதல்ல நான் சொல்றதை கேளு கார்த்திகா. கார்த்திகா, நாம மோசம் போயிட்டோம்மா. என்ன? உடனே போய் ராதிகா கல்யாண வேலைகளை நிறுத்துமா. என்ன நாயுடு, ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுமா. நான் சரியா விசாரிக்காம பணத்துக்கு ஆசைப்பட்டு மாப்பிள்ளையே பார்த்துட்டேம்மா. அதுவும் ஒரு அயோக்கியனை பார்த்துட்டேம்மா. ராதிகாவுக்கு நான் பார்த்த மாப்பிள்ளை பர்வேஷ் இல்ல, சர்வேஷு. அந்த சர்வேஷ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். பர்வேஷ்க்கு அண்ணன் சொல்லிட்டு திரியிறானே,
அவன் பேரு అనంతకుమార్ లేదు నందకుమారు. நான் ஃப்ராடு தான். என் பேரு அனந்த்குமார் இல்ல, நந்தகுமார். என் தம்பி பேரு மர்வேஸ்லாம் இல்ல, சர்வேஷ். நீங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க ஒய்ஃப் வரலையா? அது என் மனைவி அமெரிக்கால இருக்காங்க. அவங்க கர்ப்பமா இருக்கிறதுனால இப்போ வர முடியல. அந்த நந்தகுமார் என்ன கொல்ல வராமா. அவனை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் தெளிவா உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நீ முதல்ல போய் கல்யாண வேலைகளை நிறுத்து. நான் வரேன், ஜாகிரதை. கல்யாணத்தை நிறுத்து. பூமிகா, இங்க இருக்கீங்களா? சக்தி அக்கா, என்னாச்சு பூமிகா? எதுக்கு அழற? நான் இப்ப அழாம வேற என்னக்கா பண்ண? என்ன நடந்தது? ஏன் அழற? நம்ம மதன் மச்சான காப்பாத்துறதுக்காக போட்டு திட்டம்லாம் வீணா போயிடுச்சுக்கா. நீங்க மச்சானை காப்பாத்துறதுக்காக ஆள் மாறாட்டம் பண்ணி மச்சானுக்கு பதிலா சுதனை ஜெயில இருக்க வச்சுட்டு மச்சானை வெளியே கொண்டு வந்து அந்த நந்தகுமாரை பிடிச்சோன்னு எவ்வளவு முயற்சி பண்ணீங்க. நானும் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா எல்லாம் பாழா போயிடுச்சுக்கா. அந்த ஏசிபி பாண்டியன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மதன் மச்சான திரும்பவும் ஜெயில போட்டாருங்க. ஐயோ, என் மச்சான தூக்குல போட்டுருவாங்களாக்கா. அந்த ஏசிபி பாண்டியன் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. எல்லாருமா வந்து உன்னோட புருஷனோட டெட் பாடியை வாங்கிக்கோ, அதுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிடுன்னு சொன்னாரு. என் புருஷன் இல்லாம நானே என் குழந்தைய எதுக்காக வாழணும்? எதுக்காக நாங்க வாழணும்? இல்ல, எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? நான் எதுக்கு இருக்கேன்? முதல்ல அழத நிறுத்து. மச்சானை எப்படியாவது காப்பாத்திடலான்னு இது வரைக்கும் நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப எப்படிக்கா காப்பாத்துறது? பூமிகா, மதனை காப்பாத்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நம்ம முயற்சி வீண் போகாது. நீதி எப்பவுமே செத்து போகாது. நிரபராதி எப்பவுமே காப்பாத்தும். ஆமா பூமிகா, சக்தி சொல்ற மாதிரி இந்த உலகத்துல நீதி இன்னும் சாகல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த நந்தகுமாரை எப்படியாவது பிடிச்சிடலாம். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டெல்லாம் நான் பண்ணிட்டு தான் வரேன். 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட அநியாயமா தண்டிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் கோர்ட்டு, கவர்மெண்ட், நாங்க எல்லாரும் இருக்கோம். அந்த நந்தகுமார் என்கிட்ட தப்பிச்சிடுவானா? இல்ல நான் தான் தப்பிக்க விட்டுடுவேன். கொண்டு வரேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த நந்தகுமார் எங்க இருந்தாலும் அவனை இழுத்து கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறேன். கடைசி நிமிஷத்துக்குள்ள அந்த அதிசயம் நடக்குதா இல்லையான்னு பாரு. பூமிகா, நீ நம்பிக்கையோட இரு. கெட்டவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனா ஜெயிக்க மாட்டான். ஆனா நல்லவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் ஜெயிச்சிடுவான். இன்னைக்கு அழற நீ, நாளைக்கு மதனுக்கு தூக்கு தண்டனை ரத்துன்ற செய்தி கேட்ட உடனே சந்தோஷப்பட போற. அது நடக்கும். நம்பிக்கையோட இரு. தைரியத்தை கைவிட்டுடாத. உங்களதாக்கா நம்பி இருக்கேன். ஜோதிகா, ஜோதிகா, யார்? ஜோதிகா, யார் இவங்க? நான் கார்த்திகா, உன்னோட தோழி ராதிகாவுக்கு அண்ணியாக போறவ.
உன்னை ராதிகா கூட 2-3 வாட்டி பார்த்திருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? என்னது சொல்லுங்க. அவனு ராதிகாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? ஆமா, எங்க எல்லாருக்கும் தெரியுமே. ராதிகாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, உங்க தங்கச்சி ஜோதிகாவோட புருஷன் சர்வேஸ் தான். என்னக்கா? சர்வேஷ்க்கு மெமரி லாஸ் பண்ணி பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறக்கடிச்சிட்டான். அவருக்கு பர்வேஷ்னு பேரை மாத்தி வச்சு ராதிகாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டான் அந்த நந்தகுமார். என்னக்கா இது? அந்த நந்தகுமார் அவனோட பேரை அனந்தகுமார்னு மாத்திட்டான். இது எதுவுமே தெரியாம என் பாபா சுதன் நாயுடு தங்கச்சிக்கு சென்னை மாப்பிள்ள கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷத்துல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இதை ஏற்பாடு செஞ்ச தரகர் பல்ராம் நாயுடுக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா சமீபத்துல நந்தகுமாரோட நாடகத்தை பல்ராம் நாயுடு கண்டுபிடிச்சிட்டாரு. இத சக்தி மேடத்துக்கிட்ட பல்ராம் நாயுடு சொல்லலான்னு வந்தப்பதான் அந்த நந்தகுமார் பல்ராம் நாயுடு அவனோட கஸ்டடியில வச்சுக்கிட்டான். அவகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு வந்த பல்ராம் நாயுடு பள்ளியில என்ன பார்த்து எல்லா உண்மையும் சொன்னாரு. எப்படியாவது இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்னாரு. என்ன இது? புரியல. ராதிகாவுக்கும் சர்வேஸ்க்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க. நான் இப்போ என்னோட கிராமத்துக்கு போறேன். என் சுதன் பாபா கிட்ட நந்தகுமார் நடத்தின எல்லா நாடகத்தையும் சொல்லணும். நமக்கெல்லாம் இந்த உண்மை தெரியும்னு நந்தகுமாருக்கு தெரியவே தெரியாது. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது நந்தகுமார பிடிச்சிருங்க. தூக்குல இருந்து உங்க மதன் மச்சானையும் காப்பாத்திடுங்க. நான் வரேன். ஜோதிகா, 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 ஜோதிகா. எத்தனை தடவை அந்த ராதிகா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. ஜோதிகா கிட்ட அவ கட்டிக்கு போற மாப்பிள்ளைய பத்தி சந்தோஷமா பேசியிருக்கா. நம்ம ஜோதிகாவும் ராதிகா கிட்ட எத்தனை தடவை அவளோட மாப்பிள்ளைய பாக்கணும்னு ஆசைப்பட்டு துடிச்சால. ராதிகாவுக்கும் ஜோதிகாவுக்கும் முன்கூட்டியே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நிச்சயதார்த்தம் வரைக்கும் போக விட்டுருக்க மாட்டோம். பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருக்கும். விதி நம்ம கூட இந்த அளவுக்கு விளையாடுதேம்மா. இப்படி பண்ணிட்டானே அந்த படுபாவி நந்தகுமார். அவ ராதாக்கு தாலி கட்டிட்டு உன் புருஷ சர்வேஷ உங்ககிட்ட இருந்து பிரிச்சு ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ண திட்டம் போட்டிருக்கானே. ராஸ்கல், அவள நல்லாவா இருப்பான்? ஜோதிகாவை அவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான். அவன் முயற்சி எல்லாம் பல தடவை நாம முறியடிச்சிருக்கோம். அதனால பழி வாங்கறதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கான் அவன். ஜோதிகா, இங்க பாரு, நீ ஒன்னும் பயப்படாத. அந்த நந்தகுமார் கொனவுல கூட உன் நிழல தொட முடியாது. அவனுக்கு அந்திம காலம் நெருங்கிடுச்சு. அவனோட கதை முடிய போகுது. நீ அழாத, அழாத. இது என்ன கொடுமைக்கா? சர்வேஷும் பர்வேஷும் 2 பேரும் ஒருத்தரா? என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. என் ஃப்ரெண்ட என் ஹஸ்பண்டுக்கு நிச்சயம் பண்ணிருக்கானா? எப்படிக்கா? எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? என் புருஷன் சர்வேஷ் எப்படிக்கா நானும் ராதிகாவும் பங்கு போட்டுக்க முடியும்? அக்கா, எனக்கு மட்டுமே சர்வேஷ் கிடைப்பாரா? இல்லனா அந்த நந்தகுமாரோட சதி வேலைக்கு சர்வேஷும் பலியாயிடுவாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
அழாத அழாத. ஒண்ணுமே புரியல. அழாத ஜோதிகா. தைரியமா இரு, அழாத. நாங்க இருக்கும்போது அப்படிலாம் எதுவும் நடக்காது. அழாத. அம்மா, இவளை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. நீங்க? நாங்க வரோம், நீங்க போங்க. வீட்டுக்கு போ. அழாத, தைரியமா இரு, நாங்க தான் இருக்கோம்ல, வீட்டுக்கு போ. போ. வா. சில்லற பிரச்சனையோட இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையா மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமானது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டியிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளவு வச்சாலும் தாங்குவோம்.